வராதுன்னு நினைக்கல என்னமோ தெரியல. இவ்வளோ நேரத்துக்கு பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்துல இருந்து வந்திருக்கோம். லட்சுமியும் வீட்டில் தான் இருப்பா. ஏன் கூப்பிட கூப்பிட சத்தம் தர மாட்டேங்கால தெரியலையே. ஆச்சி நீங்க எப்போ வந்தீங்க? என்னடா நீ இந்த பக்கம் இருந்து வாரா? நான் உன்னையே வீட்டில் இங்கே குரல் கொடுத்துட்டு அடக்க காணுமேன்னு நீ இங்கேருந்து வாரா? எம்மா காலெல்லாம் வலிக்குது, கொஞ்சம் உட்கார்ந்துக்கிடியே. ஆச்சே கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, நானும் உட்கார்ந்துக்கிடியே. எனக்கும் நல்ல கால் வலிக்குது பார்த்துக்கிடுங்க. நான் தான் முட்டி செத்தவான்னு பார்த்தா இவ எனக்கு மேல முட்டி செத்தவளா இருப்பா போல இருக்க. அவ முட்டி செத்தவா கிடையாது, மூளை கெட்டவா. இங்க பாருங்க மைனி, நான் உங்க பிரச்சனைக்கு வரல, நீங்க என் பிரச்சனைக்கு வரக்கூடாது சொல்லிட்டேன் அம்மா. இவ்வளோ மாமியாரு சமந்தியாரு பிரச்சனை இவ்வளோ தீராது. ஆமா ஏன்னா லட்சுமி நீ எங்க போயிட்டு வரான்னே அவ்வளோ ஒன்றா போயிட்டு வந்திருக்கியே. நான் இவ்வளோ நேரம் கடந்து வீட்டு வாசல்ல நின்று லட்சுமியே லட்சுமியேன்னு கூப்பிட்டுருக்கேன். ஒன்றும் சத்தம் இல்லை, பிள்ளைகளும் ஒன்றும் சத்தம் தெரில. பிள்ளைகள் வேணும் பள்ளிக்கூடத்துல இருந்து வரலையா? இல்லையே, அவ்வளோ பள்ளிக்கூடத்துல இருந்து வந்திருப்பாள்வளே. நான் இழிச்சு வச்சு வீட்டுக்கு போகும்போதே வச்சு ஓனி வந்துட்டாளே. சந்தியாவும் காலேஜ்ல இருந்து வந்திருப்பாளே, சத்தம் தெரியலையோ? அப்ப வீட்டுக்கு பின்னாடி கிடப்பாள்வளா இருக்கும்னு நினைக்கேன். கதவு கதவெல்லாம் பூட்டி போட்டு அங்கே உள்ளே இருங்க, ஆடு மாடெல்லாம் செடியை கடிச்சு போடுதுன்னே அந்த அவ்வளோத்தையும் பூட்டி போட்டு அங்கே பின்னாடி போய் உட்கார்ந்துருப்பாள்வளா இருக்கும். ஓ அப்படியா, அதான் பிள்ளைகளுக்கு சத்தம் தெரியலையோ? எங்க இழிச்சு வச்சு வீட்டுக்கு அப்போ போயிட்டு வரியே? அவன் ஆஸ்பத்திரிக்கு போனாலாமா? ஆமாச்சே, நாங்கள் தான் கூட்டிட்டு போயிட்டு வந்தோம். அப்படியா, டாக்டர் என்ன சொன்னாரு? டாக்டர் எல்லாம் நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு மட்டும் சொன்னாரு. அதனால இழிச்ச வச்சிய பத்திரமா வீட்டில் இருக்க சொல்லிட்டு வந்துட்டோம். ஆமாச்சே, அதான் அவ்வளோ ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துட்டாலும் என்னன்னு பார்த்துட்டு வருவோன்னு ஒரு எட்டு போனேன். போயிட்டு இப்போதான் வாரேன். சரி லட்சுமி, அவளை கண்டதை கடியதெல்லாம் சாப்பிட சொல்லாதீங்க. கொஞ்சம் என்னென்ன சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுன்றதெல்லாம் தெளிவாக அவளுக்கு எடுத்து சொல்லுங்க. அது கோசல கணக்கா என்னத்தையாவது எடுத்து தின்னுட்டு அடக்கம். ஆமாச்சே, அதை சொல்லல பத்தியெல்லாம் அந்த பிள்ளைக்கு. நானும் அதை சொல்ல மறந்துட்டேனே. இதுக்குதான் உங்களை மாதிரி ஒரு பெரிய மனுஷன் பக்கத்தில் இருக்கணுங்கிறது. அவளுக்கு ஒரு போனை போட்டனால ஞாபகப்படுத்துங்க. வேற பப்பாளி கிப்பாளி அண்ணாச்சி பழம்னு என்னத்தையாவது தின்ற போறா. வேற எவ்வளவு தீபாவளிக்கு சிட்ட பலகாரம் முறுக்கு கிடக்கு, கொழுக்கட்டை கிடக்குன்னு எள்ளி சேர்த்த பொருள்களை கொண்டு போய் கொடுத்துட்டான்னு வை. அதெல்லாம் தின்னுட்டு எதையாவது ஆயிட்டு அடக்க போகுது. பழசு பட்டையெல்லாம் கிடந்து அதை தூக்கி எரிய சொல்லு. சரியா சரி, ஞாபகமா சொல்லிடுறேன். அந்த பிள்ளைய கூட இருந்து பார்த்துக்க தான் யாரும் இல்லைன்னு. ஐயா ஆச்சே, நீங்க நினைக்க மாதிரிலாம் கிடையாது. அந்த இழிச்சவாயன் தான் இப்போ யார் எல்லாரும் நீங்க வச்சிருக்கீங்க. அந்த ஆளு இழிச்சவாயம் கிடையாது, நல்லா உஷாரா இருந்து பொண்டாட்டிய தாங்குன்னு தாங்கியாரு. என்னதான் தாங்கினாலும் அவன் வேலைக்கு போயிட்டானா மற்ற நேரத்தில் அவன் ஒத்தையில தனியாக தானே கிடப்பா. ஆமாச்சே, அந்த நேரத்துக்கு நாங்கள் கொஞ்சம் அவ்வளோ போய் எட்டி எட்டி பார்த்துக்கிடுவோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பாடுனாலும் செஞ்சு கொண்டு போயினாலும் கொடுத்துக்கிடலாம். ஆமாம், அதான் நம்ம இத்தனை பேர் கிடக்கும்ல, ஒவ்வொருத்தரும் அப்பப்போ நேரம் கிடைக்க நேரம் போய் பார்த்துட்டு வந்தாலே போதும். அவளை என்ன மேகம் ஒருபடியே இருட்டிக்கிட்டு வருது. ஆமாம் பெரிய பொண்ணு, அப்போ இன்னைக்கு மழை கன்ஃபார்ம் போலையே. ஐயோ, மழை வர்றதுக்குள்ளே நான் வீட்டுக்கு ஓடியேன். ஐயே ஆமாம், இப்படி இட்டிட்டு அடக்க நான் துணியெல்லாம் காய போட்டிருந்தேன். ஐயே, நான் போய் அப்போ துணி எடுக்கேன். லட்சுமி, நான் அப்போ வீட்டுக்கு போயிட்டாரேன், அப்புறம் பார்ப்போம். சரி பத்ராளி அக்கா. எக்கோ நானும் போயிட்டு வரேன். எல்லாம் பெரிய பொண்ணு பாய். மழை வரதுக்குள்ளே வீடு போய் சேரியேன், இல்லாட்டினா காய்ச்ச கீச்ச வந்துட்டுனா அதுக்கு ஊசி போடலாம், ஆஸ்பத்திரிக்கு என்னால் அலையே இயலாது. சரி போயிட்டு வாவுமா. ஆச்சு, அப்போ வாங்க வீட்டுக்குள்ளே வந்து உட்காருங்க. இங்கே நான் உட்கார்ந்துருக்கீங்களே. நானும் வீட்டுக்கு போகிறேன். ஓலை வீடு வேற ஒழுவுகளே செய்யும் பத்தியா. அங்கங்கே பாத்திரத்தை வச்சாதான் கொஞ்சம் வேற தரகிற நனையாமல் இருக்கும். வேற வீடு முழுக்க தண்ணியாக ஆகி போச்சுன்னு வை, வேற கால் வைக்க ஆகாது, நம்ம வேற அங்கே இருக்க ஆகாது. கொஞ்சம் பாத்திரம் மண்டங்களாம் அங்கங்கே எங்கெங்கே ஒழுவுதோ அந்த இடத்துல வச்சுக்கிடணும். சரி ஆச்சே, அப்போ நானும் வீட்டுக்கு வரேன். மழை ஒழுவும் போது எங்கெங்கே தண்ணி கொட்டுதோ அந்த இடத்துல பாத்திரத்தை வச்சிருவோம். வச்சுட்டு கொடையை பிடிச்சிக்கிட்டு இங்கே நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. இங்கே நம்ம வீட்டில் தூங்கிக்கிடலாம். ஐயே லட்சுமி, அதெல்லாம் சரிப்பட்டு வராது பத்துக்க. வேற இப்போ பாத்திரம் நரைஞ்சிச்சின்னு வை, நான் வீட்டில் இருந்தேன்னா கொஞ்சம் பார்த்து மோந்து வெளியே ஊற்றிக்கிடுவேன். மறுபடியும் பாத்திரத்தை அதில் வைப்பேன். நம்ம இங்கே வந்துட்டோன்னு வை, வேற அது நரைஞ்சி மறுபடியும் வீடு ஈரமாக தானே ஆகும். அப்புறம் வச்சும் பிரயோஜனம் இல்லை. நான் அங்கேயே தூங்கிக்கிடியேன் லட்சுமி. எனக்கு அதெல்லாம் பழகி போச்சு. இந்த மழை காலம் முடிகிறதுக்குள்ளே ஏதாவது ஓலைகளை ஏதோ வைக்க முடிஞ்சேன்னா மேலே ஒரு 2 தட்டு ஓலையை மட்டும் வைக்கணும். உன் தோட்டத்தில் கொஞ்சம் ஓலை கிடந்துச்சுன்னா தட்டிக்கிட்டி முளைஞ்சுதாயா, நான் கொஞ்சம் இந்த ஒழுகிற இடத்தெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கிடுவோம்ல. சரியாச்சே, நான் இப்போ தோட்டத்துக்கே ஓலை பார்த்துக்கிடுங்க. நிறைய ஓலை உளுந்து கிடக்கும். இந்த இவிய தான் அதை கூட்டி எரிச்சு விடுவேன்னு சொல்லுவாங்க. நான் இப்போ ஈக்கு எடுக்க போகிறதே கிடையாது பற்றியில. அதனால எனக்கு கடக்கா இல்லையான்னு தெரியல. இவிய வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் கேட்டாதான் தெரியும். தண்டை பண்ணிட்டு கேட்டு பாரு, இருக்குன்னு சொன்னா கொஞ்சம் தட்டி மட்டும் முளைஞ்சுதா என்னடே. சரியாச்சி. இப்போ மழை வந்தா வேற உங்களுக்கு குளிரெல்லாம் செய்யும். எப்படி நீங்க அங்கே படுப்பிய? அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன். கொஞ்சம் கோணி கீனிலாம் எடுத்து போட்டு வச்சிருக்கேன். இந்த தேங்காய் அவர் இருக்காம்ல, அவங்ககிட்ட கொஞ்சம் கோணி வாங்கினேன் பத்துக்க. அதை போட்டு வச்சு படுத்துக்கிடுவேன். என்னதான் பாய் தலைவாணின்னு போட்டாலும் போர்வேன்னு போட்டு படுத்தாலும் இந்த கோணி போட்டு படுத்தா நல்ல கதகதப்பா இருக்கு பத்துக்க இந்த மழை நேரத்துக்கு. அதனால ராத்திரி இப்பெல்லாம் நான் அதை தான் போட்டுக்கிட்டு தூங்கியது. என்னதான் இருந்தாலும் ஆச்சே, நீங்க ஒத்த மணிக்கு அந்த குளிருக்குள்ள என்னதான் கிடைக்கலன்னு இருக்கு. அதெல்லாம் பழகி போச்சு லட்சுமி, பார்த்துக்கிடலாம். இந்த கோழியை தான் இந்த மலைக்கு முன்னாடி நனையாத இடமா பார்த்து அடைக்கணும் பத்துக்க. சரி, அப்போ நான் வாரேன். சரியாச்சே, பார்த்து பத்திரம். எல்லாம் வளர்ந்தவள வீட்டுக்கு போலையா? போனாச்சே, கால் வலிக்குது, தூக்கிட்டு போறீங்களா? நானே எவன் என்னைய பாடையில தூக்கிட்டு போவாண்டான்னு இருக்கேன். என்னைய வந்து நீ தூக்கிட்டு போக சொல்லிய பத்தியா? நல்ல வருவலா நீ.
கொழுப்படுத்தவா வேணுன்னே நம்மளை சீண்டி பாப்பா. பாவம் பத்தியா பெரிய பொண்ணு, வயசான காலத்துல இப்படிதான் பசிலையும் பட்டினிலையும் அனாதையா கிடக்கணும் இப்படி. இதெல்லாம் பார்க்கும்போது பாவமா இருக்கு. நம்மளெல்லாம் இவ்வளோ காலம்லாம் உயிரோட கிடக்கக்கூடாது. நல்ல கை கால் திறன் இருக்கும்போதே போய் சேர்ந்துடணும். சரி சரி லட்சு ஃபீல் பண்ணாதீங்க. வேணும்னா கிளவி அலையக்கா தூக்கி உங்கள் வீட்டில் கொண்டு உட்கார வச்சிடட்டுமா?